எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் திருக்குர்ஆனை நாம் பிரட்டி பார்த்தால் சூரத்துல் ஃபாத்திஹா தொடக்கம் சூரத்துல் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திரும்ப திரும்ப சில விடயங்களை பேசுவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் எதை பேசுகிறான் என்று சொன்னால், சாதாரணமாக நீங்கள் ஓட்டிட்டு போற மோட்டார் சைக்கிள் இடையில நின்றுட்டா இன்ஜினை பழுது பார்ப்பது எப்படின்னு குர்ஆனுக்குள்ள இல்லை. அதாவது அதனுடைய டெக்னாலஜி இல்லை. இந்த ஃபேனை எப்படி செய்யறது என்பதை திருக்குர்ஆனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அது குர்ஆனுக்குள்ள இல்லை. லைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற சித்தாந்தம் குர்ஆனுக்குள்ள இல்லை. திரும்ப திரும்ப குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் மனித கல்புகளோடு தான் அல்லாஹ் பேசுகிறான். சாதாரணமா யுத்தங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா யுத்தத்துடைய வெற்றி சம்பந்தமாக ஓரிரு ஆயத்துகள் அல்லாஹ் முடிச்சிருவான். சூரா அஹ்ஸாப் எடுத்துக்கொண்டீங்கன்னா 33வது அத்தியாயத்துல அஹ்ஸாப் யுத்தத்தை பத்தி எத்தனை ஆயத்துகள் வருவதை நீங்க பாருங்க. ஆனால் நீண்ட தொடராக அல்லாஹ் மனிதனுடைய கல்புகளை பத்தி பேசுறான். காஃபிர்கள்டா யாரு, முனாஃபிக்கண்டா யாரு, மூமினண்டா யாரு. குர்ஆன் முழுவதும் நீங்கள் பிரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் மனிதர்கள் எதை அதிகமா பேசுவோமோ அதை அல்லாஹ் பேசவே இல்லை. எடுத்த உடனே அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ராவை பிரட்டினா அல்லாஹ் மூண்டா கல்ப பிரிக்கிறான். மூமின்கள் யார், அவங்க பண்பு என்ன, காஃபிர்கள் யாரு, அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆன்சர்த்தஹும் அம்லம் துன்சிருஹும் லா யுமினூன். நீங்கள் நபியே போய் அவர்களுக்கு எச்சரித்தாலும் அவர்களுக்கு எச்சரிக்காமல் விட்டு விட்டாலும் அவர்கள் நம்ப போவதில்லை. இன்னொரு கூட்டத்தில் சொல்லுவாங்க ஃபீ குலூபிஹிம் மரத், அவங்க கல்புல நோய் இருக்குது அல்லாஹ். முனாஃபிக்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்களைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறான் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அவங்க நம்பினதா சொல்லுவாங்க, ஆனால் அல்லாஹ்வை நம்பினதாக மறுமை நாளை நம்பினதாக சொல்லுவார்கள். அவர்கள் நம்பவில்லை என்று அல்லாஹ் அவர்களையும் சொல்றான். அப்ப கவனமா பாத்தீங்கன்னா திருக்குர்ஆன் எதை பத்தி ஆரம்பத்தில் பேசுது, மனித கல்பு. சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கொண்டோம்னா நீண்ட ஒரு தொடரை அல்லாஹ் பார்க்கிறான். பனி இஸ்ராயீல் மனிதர்கள் ரொம்ப மோசமான கல்புக்குரியவர்கள், அவர்கள் மக்லூபுகள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள். அவர்கள் திரும்ப திரும்ப தெரிந்து தெரிந்து எப்படி பாவம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு அணுவணுவா சொல்லி காட்டுகிறான். அந்த பாடம் நடத்தப்படுகிறது. சூரத்துல் நாஸ நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடைசியா குர்ஆன்ல போய் நாஸ எடுத்து பார்த்தோம்னா அது வஸ்வாஸ் சம்பந்தமா பேசுது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அதாவது வஸ்வாஸ் சம்பந்தமா எல்லாம் வஸ்வாஸ்ல இருந்து பாதுகாப்பு தேடணும். இந்த கல்புல அவன் வஸ்வாசம் உண்டாக்குறான், எங்க கண்ட்ரோல்ல இல்ல, ரப்பிடம் பாதுகாப்பு தேடாட்டி நம்ம அழிஞ்சு போயிருவோம் என்ற மாதிரி அந்த ஆயத் சொல்லுது. அவ இதெல்லாம் எடுத்து பார்த்தால் திருக்குர்ஆனில் அதிகமா பேசப்படக்கூடியது கல்பு. இந்த கல்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆனுக்குள்ள ஆங்காங்கே சில விஷயங்கள் அறிவுபூர்வமான ரொம்ப அற்புதமான சில தகவல் இருந்தாலும் குர்ஆன் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல. குர்ஆனுக்குள்ள ஆபரேஷன் பண்ணுவது எப்படின்னு குர்ஆன் சொல்லாது. ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால் இதுதான் இந்த துனியா இப்ப தேவை. எது தேவை, மனிதனுக்கு இந்த அறிவு சம்பந்தமா ஒரு பாடம் நடத்தலாம் தானே. எப்படி ஒரு மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாடம் நடத்தலாம்னு கேட்டா அப்படி செய்யாது குர்ஆன். ஏன் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் குர்ஆன் சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்லிட்டான், மனிதனை படைச்ச உடனே மனிதனுக்கு நம்ம அறிவை கொடுத்துட்டோம். எந்த மிருகத்துக்கும் கொடுக்காத ஒரு அறிவை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லம ஆதமுல் அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலா இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் என்ன பண்றான், எல்லா பேர் சொற்களையும் படிச்சு கொடுத்துட்டு மலக்குமார்களையும் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஆதமே உங்களுக்கு மலக்குமார்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி, உங்களுக்கு தெரியுமா மலக்குகளுக்கு தெரியுமா, இதான் போட்டி. என்ன, ஆதம் போஸ் மலாயிகா ரெண்டு பேரை நிப்பாட்டி வச்சு அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாஉலா, அல்லாஹ் சொல்ல எனக்கு அறிவிங்க மலக்குகளே, இது பேர் என்ன, அந்த பேர் என்ன, அந்த பேர் என்ன, அந்த பேர் என்ன. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க, லா இல்ம லனா காலு சுப்ஹானக்
நீ பரிசுத்தமானவன். லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, எங்களுக்கு அறிவு இல்லையா அல்லாஹ், எதை எங்களுக்கு படித்து தந்து அதை தவிர எங்களுக்கு இல்ல அப்படின்ட்டாங்க. நீ இன்னக்காந்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் ஞானம் மிக்கவன் யா அல்லாஹ், நீதான் அறிந்தவன் யா அல்லாஹ்னு முடிச்சிட்டாங்க. இப்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல மலக்குகள்கிட்ட கேட்கிறான்ல, எதை கேட்டேன்னு குர்ஆன்ல வரல, அல்லாஹ்க்கு தான் தெரியும் எதை கேட்டாண்டு. ஆனா பேர் சொற்கள், அஸ்மா பேர் சொற்கள் ஏதோ ஒன்று காட்டி எல்லாம் கேட்கிறான், இது என்ன இது என்ன இது என்ன இது என்னன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லல. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, யாதம் அம்பி உம்பி அஸ்மாயி, எனக்கு இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்றான். அம்பி அவங்களுக்கு சொல்லுங்க இது பேர் என்னண்டு. ஃபலம்மா அம்பா உம்பி அஸ்மாயி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல என்ன புரியுதுன்னா, மனித குலத்துக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டாச்சு, இந்த அறிவு நிரூபிக்கப்பட்டாச்சு. இதனால் அல்லாஹ் என்ன சொல்றான், கால அலம்ம குல்லக்கும் இன்னி அலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த் வ அலமு மா துப்துன வ மா குன்தும் தக்துமூன். நான் உங்களுக்கு சொல்லலையா மலக்குகளே, எனக்கு வானம் பூமியில எல்லாமே தெரியுமண்டி, மறைஞ்சது தெரியுமண்டி, அம்புட்டும் தெரியுமன்னு சொல்லலையானா, நீங்க எதை மறைக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரியும், எதை நீங்க நினைக்கிறீங்க அதுவும் தெரியும், எல்லாம் தெரியும் என்று சொல்லவில்லையான்னு பதில் கொடுக்கலாம். என்ன அர்த்தம், மனுஷனை காட்டி எல்லாம் சொல்றான், மலக்குகளே இந்த மனுஷன் செய்யறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொன்றா பண்ணுவான், அந்த ஒவ்வொன்றையும் நீங்க என்ன உழப்பிக்கிறீங்க, இந்த மனுஷனை பார்த்துட்டு அல்லாஹ்க்கு இவ்வளவு தெரியுமா, 100 மாடி கட்டுவான், 2200 மாடி கட்டுவான், பெரிய பெரிய வாகனத்தை கண்டுபிடிப்பான், அல்லாஹ் எவ்வளவு தெரிந்தவன் என்பதை இந்த படைப்பு மூலமா நீங்க படிப்பீங்கன்றான். இத பாருங்கன்றான். அல்லாஹ்ட ஆற்றலை பார்க்கணும்னா இந்த மனுஷனை பாருங்க, அவனுக்கு எல்லாமே தெரியும் என்பதை பார்க்கணும்னா இதை பாருங்கன்றான். இன்றைக்கு உள்ள மனுஷன் எங்க கேட்டான், 1 கிலோமீட்டர் வானலோகத்தில் இன்னும் போகல, இன்னும் 850 மீட்டர் தான் புருஜ் கலீஃபா, வானத்தை நோக்கி உள்ள பெரிய கட்டிடம். 1 கிலோமீட்டருக்கு கெட்ட போறாங்க 2025. யாரு, ஜித்தா டவர் 1 கிலோமீட்டருக்கு போகுது மேல, 2025 கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது. துபாய் 2 கிலோமீட்டருக்கு போகுது, துபாய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறாங்க. 2026 உலகம் இதுவரைக்கும் 1 கிலோமீட்டர் மேல பார்த்ததே இல்ல, மேல ஏறினது, அதாவது மேல வானத்துல போறது இல்ல, ஒரு பெரிய கட்டிடம் 1 கிலோமீட்டர் கெட்டவே இல்லை. 2026 அதாவது துபாய் டவர் என்ற பெயர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, வானத்தை நோக்கிய முதல் 2வது கிலோமீட்டர். மனுஷன் என்ன கண்டுபிடிக்கிறான், 100 சிங்கத்தை உட்கார வச்சு 100 வருஷம் டைம் கொடுத்து இந்த ஒரு மைக்க கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க பாப்போம், கண்டுபிடிக்க இயலாது. அந்த சிங்கத்துடைய பல்லு கூர்மையா இருக்கும், நாமெல்லாம் அப்படி நிற்கும், குதிரை வேகமா ஓடும், யானைக்கு பெரிய பலம் இருக்கும், அதுக்கு மரத்தை உடைக்கலாம், சில வேலை செய்யலாம். ஆனா மனுஷன் பார்க்க மெல்லிசா அப்படி நிப்பான், சின்னதா நிப்பான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்னன்னா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி கலீஃபான்றான் அல்லாஹ். இன்னி காலிக் என்று சொல்ல, நான் படைக்க போறேன் பூமியில உருவாக்க போறேன்றான் கலீஃபாவை, தலைமுறைகளை நிர்வாகிகளை உருவாக்க போறோம், பூமியை கையில கொடுக்க போறோம். பூமி துறப்ப கையில கொடுத்துட்டோம்னா இதுக்கு மேல அவங்க பூமியை பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட ஏதோட அவங்க அனுப்புறான், உங்களுக்கு கம்ப்ளீட்டா பூமியில எந்த மிருகத்துக்கும் கொடுக்காது ஒரு ஞானத்தை தந்திருக்கிறேன். அதனால நீங்க இங்க பட்டன் நினைச்சீங்கன்னா அமெரிக்காவுக்கு கேட்கும், அங்க உங்க உருவத்தை பார்ப்பான், நீங்க புதுசா கண்டுபிடிப்பீங்க எல்லாம் நிரூபிச்சுட்டான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆன்சர் பண்ண மலக்கு மரலுக்கு ஏறாம போச்சு. அப்பதான் அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு தராத ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு தராத ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப வாங்க மலக்குகளே, அதாவது கால ரப்புகளில் மலாயிகத்தி ஜுதூலி ஆதம், ஆதத்துக்கு அவ்வளவு பேர் சஜிதாவுல உளுங்கன்றாங்க. எதுக்கு சஜிதா? அவர் ஆன்சர் பண்ணாரு, நீங்க ஆன்சர் பண்ணல. அவர் பட்பட்டு சொன்னாரு. யாரு சொல்லி கொடுத்தது சொன்னாரு? ஆதமல் அஸ்மா குல்லஹ, ஆதத்துக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்கணும் எல்லா பேரையும். அதான் ஆன்சர் பண்றாரு. ஒன்றை படிச்சு ஞாபகம் வச்சு அதை சொல்ற அளவுக்கான அறிவு கொடுக்கப்பட்டதுனால அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த வானலோகமுமே சைதாவுல உழுவுது. அதனால குர்ஆன்ல நீங்க எப்படி வியாபாரம் பண்ணணும், நீங்க எப்படி பயிர் செய்யணும், எப்படி வெள்ளாம பண்ணணும், எப்படி முட்டை கிடைக்கணும், எப்படி பாய்லர் கோழி, அதெல்லாம் வராது குர்ஆன்ல. அந்த கெஜமெட்டிக் போட்டாச்சு உள்ளுக்குள்ள, அது உள்ளுக்குள்ள வேலை செய்யும். நீங்க பிறந்து வந்து வயசுக்கு வர்ற நேரம் உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் தந்தா 1 லட்சம் ஆக்குறது எப்படி, 1 லட்சம் தந்தா 10 லட்சம் ஆக்குறது எப்படி, எப்படி விண்வெளியை நோக்கி பயணிக்கிறது எப்படி, எப்படி எப்படி பறக்கிறது,
கடல்ல எப்படி பிரயாணம் பண்றது, அந்த அறிவை அல்லாஹ் தந்து அனுப்பிட்டான். அதனால 2 கிலோ இரும்பு பறக்க வைக்கிறாரு, ஆனா எத்தனை ஆயிரம் டன் மேல பறக்குது. விமானம் கீழே இறங்குற நேரம் வேகமா ஒரு 10,000 டன் வேகமா கீழே இறங்கினா சுக்குநூறு ஆகாது. அவ்வளவு பாரமும் மெல்ல லேண்ட் ஆகுது. 35,000 feet அவ்வளவு மேல இருந்து மெல்ல மெல்ல ரவுண்ட் அப் பண்ணி சரியா ரோதுல வந்து நின்று அது மோதாம அளவை கொண்டு வந்து நிப்பாட்டு ஒரு திறமை எல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கிறான். எந்த மிருகத்துக்கு இல்ல. அதனால நீங்க பெட்ரோல் கண்டுபிடிப்பீங்க, நீங்க ஹைபிரிட் சிஸ்டம் கண்டுபிடிப்பீங்க. இது எல்லாம் மலக்குகளுக்கு பாடம். கால அலம் மக்குல்லக்கும் ஆதம் நபி ஆன்சர் பண்ண போல அல்லாஹ் கேட்கிறா, அலம் மக்குல்லக்கும் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, இன்னி ஆலமு கைபஸ் சமாவாத்தி வல்லார்கள், வானத்துள்ள மறைவான விஷயங்கள் அத்தனையுமே எனக்கு வானம் பூமியில உள்ள எல்லா விஷயம் எனக்கு தெரியும் என்று சொல்லவில்லையா, வாலமு மா துபுதூன வமா குந்தும் தக்துமூன் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதும் மறையாட வைக்கக்கூடியது எல்லாமே எனக்கு தெரியும் என்று தெரியாதா? இந்த பாத்துக்கோ, எனக்கு எவ்வளவு தெரியுமே பாரு. இந்த மனுஷனை பாரு, அவன் சப்மரீன் என்னென்னமோ கண்டுபிடிப்பான். அவன் அறிவு எப்படி ஒர்க் பண்ணுது பாரு. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் நிரூபிக்கிறான். அதனால குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அது உங்களுக்கு தந்ததுக்கு வானலோகத்தில் உங்களுக்கு பரிசு விழா, பெரிய விழா நடத்தி மலக்கெல்லாம் சஜதாவுல விழுந்து உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி உங்களுக்கு ஜன்னாவையும் தந்தாச்சு. இதுக்கு மேல இப்ப எடுத்து குர்ஆன்ல திரும்ப இன்ஜின் ரிப்பேர் பண்ணி எது சொல்லணும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி எதுக்கு பேசணும்? திருக்குர்ஆன் அதை பேசவே இல்லை. ஆங்காங்கே இறைவேதம் என்று நிரூபிப்பதற்கு சில பாயிண்ட்களை எல்லாம் போட்டுட்டு போறான். இது மனிதனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல முடியாது என்பதற்கு சில விஷயங்களை சொல்றானே தவிர இதில் விலாவரியாக சயின்ஸ் இல்லை, பெருசாக இதுதான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அல்ல ஏதோ அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அடுத்து ஒரு டெஸ்ட் பண்றான். மனுஷனே உங்களை படைச்ச நீங்க பெர்ஃபெக்ட். எதுல பெர்ஃபெக்ட்? அறிவுல. மலக்கு எதுல பெர்ஃபெக்ட் தெரியுமா? வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். இறைவா நாங்க எப்பயும் தஸ்பீஹ் நினைப்போம். நீங்கள படைச்சியே சுக்ர் செய்யற ஆட்கள் அவங்க எப்பயுமே அல்லாஹ்வோட பேசணும், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி பேசுவாங்க. அதுல அவங்க பெர்ஃபெக்ட். அல்லாஹ் சொன்னதை அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. மனுஷனுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கறான்? அறிவை கொடுக்கறான். ஆனா மனுஷனுக்கு இதான் பிளஸ் பாயிண்ட காட்டியாச்சு. வீக் பாயிண்ட காட்டணுமா? உன்னை படைச்சிட்டு இதுல பிளஸ் இது மைனஸ் இதுன்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன பண்றான்? சரி அடுத்தது நீங்க உங்க வைஃபும் போங்க. எங்க போங்க? ஜன்னாவுல. ஜன்னாவுல போனா என்ன செய்யலாம் தெரியுமா? மின் ஹைஸ் எதையும் சாப்பிடலாம், விரும்பியதை சாப்பிடலாம். எது வேணுமோ அதை பிச்சை எடுங்க, அதை பிச்சை எடுங்க. பாருங்க ஜன்னாவுல எத்தனை லட்சம் எத்தனை கோடி மரம் அல்லாஹ்வால அவ்வளவு இருக்கும். என்ன கனி வேணுமோ எல்லாம் இருக்கும், எவ்வளவு நீ எல்லாமே இருக்கு. ஆனா இது அந்த ஜன்னா இல்ல, எங்களுக்கு பிறகு தர்றது அல்லாஹ் வாக்களிக்கிற அந்த ஜன்னா இல்ல. இந்த ஜன்னாவுல ஒரு ஹராம் இருக்கு, ஒரு இடத்துல ஹராம் வச்சிருக்கிறான். அந்த ஜன்னாவுல எல்லாம் ஹலால் தான். இதுல எங்க ஹராம்னா ஒரு மரம் ஹராம், இது கிட்ட போக கூடாதுன்றான். சும்மா போட்டுட்டு போக கூடாதுன்னா பரவாயில்ல. எல்லாரும் சஜதாவுல உழுவுற நேரத்துல வானலோகத்துல இந்த பாராட்டு விழா நடத்தப்படுற நேரம் ஜுதூலி ஆதம எல்லாரும் உழுகப்ப ஆதத்துக்கு என்று அல்லாஹ் சொல்ற நேரம் மலக்குமார்கள் 50 பேர் விழுந்துட்டாங்க. ஆனா ஒத்த மட்டும் நின்று நிக்கிறான். இல்ல இப்லீஸ். இப்லீஸ் வந்து அவன் பணியல்ல, அவன் ஜின். ஆனா அவனும் மேல வந்திருந்தான் சபையில. அந்த பாராட்டு விழாக்கு கலந்து கொண்டவன் அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான். அபாவஸ்தக்பர கானமினல் காஃபிரி, அவன் புறக்கணிச்சிட்டான். எப்படி நான் வந்து சஜதாவுல விழுறது? ஆனா கைரும் மின்னும், அவரை விட நான் சிறந்தால் புதுசா வந்தவருக்கு நான் கீழே பவ் பண்ணணுமா? நான் சஜதாவுல விழணுமா? ஆனா கைரும் மின்னும் கலத்தனை மின்னால் கலத்தகு மின் தீன். என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். இறைவன் நெருப்பா மண்ணா அப்படின்ட்டான். உடனே அப்படியா? இரண்டாவது எக்ஸாம் இப்படி பேசினான் பாருங்க. இவனையும் கூட்டிட்டு ஆயமே உங்களுக்கு எதிரி, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவங்களுக்கு பகிரங்க எதிரி. அம்புட்டு மலக்குமார்களும் உங்களுக்கு ஒப்ஜெக்ஷன் பண்ணல. நீங்க புதிய ஆளண்டி அவங்க கேட்கல, வந்தாங்க புதிய ஆள். இப்ப புதுசா வந்தவருக்கு நாங்க போய் சஜதால விழணுமா? நாங்க எவ்வளவு நல்லவங்க பேசல. ஆனா இவன் பேசினான். இவனுக்கு உங்களுக்கு இப்ப இவன் என்ன பண்றான் தெரியுமா? உங்களை வலிக்கெடுப்பானா, உங்களை ஏமாத்துவானா, உங்களை வந்து உயர்வாடே விட மாட்டானா. உங்களுக்கு அவனுக்குள்ள போட்டி. என்ன போட்டி? இந்த மரம். இந்த மரத்துக்கிட்ட
வரக்கூடாது. நீங்க மரத்தை சாப்பிடக்கூடாது. வலா தக்கரபா, நீங்க மட்டும் உங்க வைஃபும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. ஆனா ரெண்டு பேருமே மரத்து கிட்ட நெருங்க கூடாது. ஆதி ஷஜரத் ஃபதகூனா மினல் லாலிமின், நெருங்கிட்டீங்கன்னா வழிகட்டு போயிருவீங்க, அநியாயம் செஞ்சவங்களா மாறிடுவீங்க. இந்த மரத்து கிட்ட வரக்கூடாதுன்ட்டா. இப்ப இன்னொரு ஆளையும் சேர்த்து போட்டாச்சு. அவன் வஸ்வாஸ் உண்டாக்குறவன். இவன் உங்களுக்கு எந்த நாளும் வந்து வஸ்வசா ஏமாத்திட்டே இருப்பான். குரு ஏமாத்துவான், போங்கண்டுவான், இதண்டுவான், கல்புல ஒவ்வொன்றா உண்டாக்குவான், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவான். அவனையும் சேர்த்து உண்டாக்கு, அவனும் சேர்ந்து இருக்கிறான். நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன்ல எப்படி ஆன்சர் பண்ணினீங்களோ, இந்த மரத்துக்கிட்ட போகாத காலமெல்லாம் நீங்க வெத்தி. மரத்துக்கிட்ட போயிட்டீங்க, நீங்க தோத்துருவீங்கன்றான்ல. இவன் மேல என்ன, இவங்களை எப்படியோ கேவலமாக்கணும், இவங்களை கேவலமாக்கி ஆமணம் பண்றதுக்கு அவன் வர்றான். காசமுமா சத்தியம் பண்றான், இன்னில குமாமில நாசியின் என்றான், நசியத்து பண்றப்பா. இந்த மரத்துல பேர் தெரியுமா? ஷஜரத்துல் குல்த். நீங்க நிரந்தரமா நிக்கணும்னா இந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா இங்க இருக்கலாம். அந்த கூனா மலக்கீனி, ரெண்டு பேரும் மலக்காம போலாம். முழுக்கெல்லாம் எப்படி அழியாத சொத்து என்ன ஆட்சி இந்த மரத்துல தான் எல்லாம் வர்ணிக்கிறான். ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வர்றான், மரத்துக்கிட்ட கொண்டு வந்து ஏமாத்த வச்சுட்டான். நான் என்ன சொல்ல வரேன், ரெண்டாவது எக்ஸாம்ல மனித குலம் தோத்துட்டு, ஃபர்ஸ்ட் மலக்குமாரோட நடந்த எக்ஸாம்ல மனித குலம் பாஸ், இந்த எக்ஸாம்ல மனித குலம் தோத்துட்டு இந்த மரத்துக்கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார். அதாவது எத்தனை கோடி மரம்னு தெரியாது, 99.9999 ஹலால் ஜன்னாவில் 0.0000 எவ்வளவு ஜீரோ போட்டு கொண்டு எடுக்கணுமோ தெரியல மரத்துக்கு. ஆனா ஷைத்தான் அந்த மரத்துக்கு கிட்ட மட்டும் எவ்வளவு மரம் இருக்கு கிட்ட கொண்டு வந்துட்டானா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோத்துட்டார். அல்லாஹ் சொல்றான், குல்னஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இறங்குங்க எல்லாரும் இங்க இருந்து, இறங்குங்க, இதுக்கு மேல உங்களுக்கு யாருக்கு இடம் இல்ல, கீழே இறங்குங்க துனியாவுக்கு. கீழே பிரவேசம், உயர்வான இடத்துல இருந்து கீழே தாழ்த்தியாச்சு, கிரேடிங் குறைச்சாச்சு, கீழே இறங்குங்க. திரும்ப எக்ஸாம் நடத்தப்படும். இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா ஜன்னா, ஃபெயில் ஆனா ஜஹன்னம். இப்ப துனியா இல்ல, துனியால இறக்கிடுவோம். இப்ப ரியல் எக்ஸாம் நடக்கும், துனியாக்குள்ளே அவன் வருவான், நீங்களும் இருப்பீங்க. இப்ப பாஸ் பண்ணா ஜன்னா, ஃபெயில் ஆனா துனியா இல்ல ஜஹன்னம், நரகத்துக்கு போட்டாச்சு. இதுதான் எக்ஸாம் எங்களுக்கு தந்தாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா அறிவான, அறிவுபூர்வமான, அறிவு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இல்ல. என்ன எக்ஸாம் நடத்துறான்னா, காமத்தை அடக்கலாமா, ஆசையை கட்டுப்படுத்தலாமா, கோபத்தை மென்று விழுங்கலாமா, மக்களை மன்னிக்க இயலுமா, பொறாம வந்து அதை தடுத்துக் கொள்ளலாமா, வைராக்கியத்தை எப்படி அழிப்பது, இதில் தான் மனித குலம் தோத்தது. நீங்க முழுக்க சாராம்சப்படுத்தி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மரம் என்றாங்க. அதே குர்ஆன் ஆயத் இன்னொரு இடத்துல எங்களுக்கு பயன்படுத்துற நேரம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா வலா தக்ரபா வலா தக்ரபு ஜினா, நீங்க ஜினாவுக்கு நெருங்காதீங்கன்னு, வலா தஃபாலு ஜினான்னு வரல, ஜினா செய்யாதீங்கன்னு வரல குர்ஆன்ல, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து போய் ஜினான்னு சொல்லலாமா? அவருக்கெல்லாம் மரம் என்றான், எங்களுக்கு ஜினான்றான். உங்களுக்கு காமத்தை அடக்கலாமா? மனித குலத்துக்கு நடத்தப்படுற இப்ப இதுக்கு என்ன செய்யலாம், இதுதான் பிரச்சனை. மனுஷனுக்கு ஒரு வாகனத்துல பிரச்சனையை கண்டுபிடிச்சோம்னா ரிப்பேர் பண்ணணும். எங்களுக்கு எங்க பிரச்சனை தெரியுமா? எங்க அறிவுல பிரச்சனையே இல்லை. நாங்க விண்வெளி போயிருவோம், நிறைய கண்டுபிடிப்போம், நாங்க கடலுக்கு அடியில போய் ஆய்வு பண்ணுவோம், புதிய புதிய டெக்னாலஜி. இத பத்தி குர்ஆன் பெருசா மென்ஷன் பண்ணல. அப்படி இருந்தால் திருக்குர்ஆன் என்ன வரணும், இந்த விஞ்ஞானிக்கு சுவர்க்கத்தின் நடுப்பகுதி, இந்த டாக்டருக்கு சுவர்க்கத்தில் இந்த பகுதி வரலையேப்பா, வரல. இந்த இன்ஜினியருக்கு இது வரலையே, ஏன் அவங்களை கண்ணியப்படுத்த நினைக்கிறீங்களா? அது பெரிய விஷயம் இல்லப்பான்றான்ல. இது என்னப்பா பெரிய விஷயம்? உனக்கு அறிவை செட் பண்ணி தந்ததுக்கு பிறகு நீ முயற்சி எடுத்து அது வந்துடும். இது பெருசு இல்ல. எது பெருசு தெரியுமா? உனக்கு அறிவையும் தருவோம், உணர்வையும் தருவோம், ஒரு பொம்பளையும் தருவோம். இப்படி ஜினா செய்யாம இருக்கணும். இது பண்ண ஏறும் அவனுக்கு, உனக்கு ஹராம் ஹலால் பிரிப்போம். குடி போதெல்லாம் இருக்கு, தவிர்த்து நிக்கணும். நீ ஆசா பாசங்கள் நிறைய வரும், தவிர்த்து நிக்கணும். ஏறுமா? மனித குலம் தோத்துச்சு. இந்த பாடத்தை உலகத்தில் எந்த பல்கலைக்கழகம் நடத்தல. பாப்பாமார்கள் இருக்கிறனால உங்களுக்குள்ள என்ன வரும், என் மகன் தப்பு பண்ணிடக்கூடாது,
போன்ல தப்பா பாத்திர கூடாது, ஜினா பண்ணத கூடாது. இதுக்கு எங்க போகலாம்? எந்த பல்கலைக்கழகம் போய் உங்க பிள்ளையை திருத்த போறீங்க? உலகத்துல ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. என்ன இல்ல? உலகத்துல ஒரு பல்கலைக்கழகம் ஜினாவை அழிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க இல்ல. ஏன் இல்லண்டா, படிச்சவன் கூட அமெரிக்காவில் எங்க பிரச்சனை கூட ஜினா கூட அங்கதான். அத படிச்சவன் நீ கூட இருந்தா அங்க வேண்டாம் விபச்சாரம் குறையணும். ராத்திரி கிளப்புக்கு போய் உமா வருவா 2 மணிக்கு. உங்க ஊர்ல அப்படி நடந்தா எப்படி ஆயிருக்கும்? ராத்திரி 2 மணிக்கு வந்து கதவை அதாவது ரிமோட்ல திறந்துருவாங்க. திறந்தா புள்ள தூக்கம். உமா 2 மணிக்கு ராத்திரிக்கு கிளப்புக்கு போய் எல்லாம் பண்ணி போட்டு வந்தா நம்ம புள்ள தலை சுத்தி விழுந்துரும். இது உண்மாவான்னு கேட்கும். இப்படி இருக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை. ஒரு நாள் அந்த வாழ்க்கையை பார்த்தா வாந்தி எடுப்போம் நாங்க. மனுஷனா நீங்களா? ராத்திரி 2 மணிக்கு பொருளே பெத்து போட்டு நீங்க வாரீங்க. இது என்ன வாழ்க்கைன்னு கேட்பீங்க. அது சர்வ சாதாரணம். உங்களுக்கு அதை பத்தி பேசுவதற்குரிய நேரம் இல்ல. அவங்க வாழ்க்கை பேசவே வராது. அப்ப படிச்சவன், விண்வெளிக்கு போனவன், விஞ்ஞானி கூட அவனுக்கு தான் நிறைய ஒரு மாசத்துக்கு பல கோடி சம்பாதிக்கிறான். பல கோடி. ஒரு நண்பர் ஒருவர் அவர் அமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறார். ஒரு லேடி அவர் 2 ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா. அவன் மாத சம்பளம் 4.5 கோடி. நம்ம கணக்குப்படி 4.5 கோடி. கணக்கு அவ்வளவு கோடி கோடியாக அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. என்ன தெரியல தெரியுமா? உலகத்தில் வாப்பா இல்லாமல் அதிகமாக குழந்தை கிடைச்ச நாடு 2 மில்லியன் 20 லட்சம் பிள்ளைகள். இப்ப நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆய்வு படிக்கிற நேரம் 20 லட்சம் பிள்ளைக்கு அபோர்ஷன் நடந்து எல்லாம் நடந்தும் 20 லட்சம் பிள்ளைகள் அங்கனவா குழந்தைகளுக்கு வாப்பா இல்லைன்னு அமெரிக்கால சட்டம் மாத்தினாங்க. எவன் பக்கத்துல நிக்கிறான் அவன் தான் வாப்பா. பர்த் சர்டிபிகேட்ல எவன் வாப்பா அவன் தான் வாப்பான்ட்டாங்க. அந்த அளவுக்கு மிருக நூத்து நபி சமுதாயம் செய்யறவே நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்கர்கள் ஆம்பளை திருமணம், பொம்பளை திருமணம். உங்க யாராவது இருந்தால் அல்லது நீங்க போய் ஏதாவது உங்களுக்கு இப்ப சோசியல் மீடியால பார்க்கலாம். அதாவது எந்த அளவு கண்டா அமெரிக்காவில் சின்ன கிளாஸ்ல புள்ளையில ஆம்பளை புள்ளை பொம்பளை புள்ளையும் பக்கத்துல உட்கார வைக்கிறான். ஏன்டா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள கல்யாணம் முடிக்க மாட்டேன்றான். இப்பவே சேர்த்து வைப்போம். சின்னத்திலே அட்ராக்ஷன் உருவாக்குவான்றான். லூத்து நபி சமுதாயம் என்ன பண்ணிச்சோ அதை பண்றான். அறிவு எங்கடா போச்சு? உன் தாய் தகப்ப நினைச்சிருந்த நீ பிறந்திருப்பியா? மனிதர்களால் அறிவு வளர்ந்ததுக்காக அவர்கள் உணர்வு பதம் பார்க்க முடியுமா இருந்தா உங்க ஊர்ல இருந்து 1ஆம் புள்ள 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு அப்படி உள்ள புள்ள தானே அட்வான்ஸ் லெவல்ல கேம்பஸ் செலக்ட் ஆயிப்போம். கிளாஸ்ல லாஸ்ட் ஆனவரா ஊரு ஸ்கூல்ல முதல் 10க்குள்ள 5க்குள்ள வர புள்ளைய பார்ப்பீங்க. ரொம்ப அமைதியான ஒழுக்கமான டீச்சர்ஸ் உடைய அபிமானம் வென்ற ஆசிரியர் அவங்க தான் போட்டுவாங்க, பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட புள்ள தான் கேம்பஸுக்கு தெரிவாங்க. எடுத்து எப்படி நாங்க வடியில போட்டு தேரைய வடிச்சு எடுப்போமோ வடிச்சு எடுத்து ஊர்லயே அந்த ஆண்டுல பிறந்த 1ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சு ஒரு சின்ன டீம் தேர்ந்தெடுப்போம். மத்த அவ்வளவு பேரும் அனுப்பி போட்டு சல்லாடையில போட்டு இதாக்கி எடுத்த மாதிரி ஒரு டீம். இவங்க தான் முத்து மாணிக்கம் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. எப்ப கொழும்பு கேம்பஸ் செலக்ட் ஆயிருக்கிறாங்கன்னு எடுப்பாங்க. அங்க எடுத்து போய் பார்த்தா ஹாஸ்டலுக்குள்ள யாரு இங்க நல்ல புள்ள நினைச்சோமோ, யாரு 1ஆம் புள்ள நினைச்சோமோ அப்படி நடந்துட்டு போனா மரம் ஆடு இடையில ஏன்பா ஆடுதுன்னு பார்த்தா ஒரு ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் தகாத உறவுல ஈடுபடுறாங்க. நீங்க படிச்சவங்க தானே, நீங்க தானே உங்க ஊர்ல நல்லா படிச்சதால கேம்பஸ் செலக்ட் ஆயிருங்க. படிக்காத மாடு மேய்ச்சி வந்து பண்ணினா பரவாயில்ல, நெஞ்சு வெடிச்சிரும். தாய் தாப்பம் கண்டாங்கடா. இது எந்த அருவருப்பும் இல்லாம பண்றாங்களே. அறிவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் உண்மை. நீங்க என்ன பெரிய அறிவாளி ஆனாலும் டாக்டர் ஆயிட்டாரு அவர் காமன் நின்று நினைக்கிறீங்களா? நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில 2015-16 ஒரு முஸ்லிம் நீதி அரசரால் வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு கூக்கிராமத்திலிருந்து ஆண்டாளப்புறம் கூக்கிராமத்திலிருந்து ஒரு வைத்தியர் MBBS எடுக்கிறது என்பது லேசில நம்ம நாட்டுல. ஏன்னா அவ்வளவு இதுல இருந்து எந்த டெக்னாலஜி இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு ராத்திரி பகல் இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு அன்றாடப்புறத்துல கூக்கிராமங்கள் நீங்க போனீங்கன்னா தெரியும். வாகனம் போனா ஓடி வருவாங்க 4 பேர் 4 புள்ளி. அப்படிப்பட்ட கூக்கிராமம் எல்லாம் இருக்குது. அந்த கூக்கிராமத்தில் இருந்து தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தி டாக்டர் ஆயிட்டார். நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில பதவி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ற நேரம் ஒரு யுவதி வர்றா. வந்து வைத்த காட்டுறா. அவக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இவரு எந்த எண்ணத்துல சொன்னாலும் தெரியாது மேல் மாடிக்கு இந்த நாள்ல வாங்கிட்டார்.
அதிகாலை நேரம் டைம் கொடுத்துட்டாரு. அதிகாலையில வந்த பிறகு இவருக்கு பிரச்சனையோ அதுக்கு முன்னாடி பிரச்சனையோ தெரியாது. ட்ரீட்மெண்ட் என்ற பேர்ல வேற ஏதோ நடக்குது. இவனுக்கு அது தெரியுது. இவன் ஊழமட ஆரம்பிக்கிறான். பதறி போன ஒரு வாயை அடைக்கிறாரு. ஏதோ அங்கிட்டு தப்பு நடக்குது, ஏதோ இது பண்றாரு. அந்த கண்ட்ரோல் எல்லாம் மேல இருந்து தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டு இது எந்த அளவுக்கு சித்தரிக்கிறாங்கன்னா, தற்கொலையில மேல, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ஒருத்த மேல இருந்து குதிச்சா அந்த மாதிரி காட்டி முடிச்சுட்டாங்க. அது ஆதம் ஹாஸ்பிட்டல் வந்து, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வந்து, அதாவது அந்த பெண்ணு செத்து போயிட்டா. அவங்க குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மனநலம் பிரச்சனையில வரல, நல்ல மனநிலையோட தான் வந்தா, மேல இருந்து குதிக்க சான்ஸே இல்ல, இதுக்கு வழக்கு தாக்கல் பண்ணி விசாரணை தேவைன்ட்டாங்க. பல ஆண்டுகள் வழக்கு ஓடிச்சு. நான் என் ஞாபகம் சரி என்றால் 2015-16 தீர்ப்பு வெளியாச்சு. என்ன தீர்ப்பு? இது கொலைதான், மேல் மாடியில இருந்து தூக்கி போட்டிருக்கிறான் என்று எல்லா அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இது ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அந்த டாக்டர் கம்பி என்ன ஆரம்பிச்சான். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், வைத்தியர் ஆனதுக்காக வேண்டி தன் காம உணர்வை கட்டுப்படுத்த இயலாது. அப்படி 7 மணி ஐரோப்பா இன்றைக்கு மனித புனிதர்கள் தட்டா சரி என்றான், ப்ரொஃபஷனல் ஐம் சாரி என்றான், நான் கம் ப்ளீஸ் வெல்கம் அப்படி என்றான், வரவாண்டு கேட்கிறான், அவ்வளவு கௌரவமா நடக்கிறான், சிரிச்சு பேசுறான். ஆனா சீரழிஞ்ச சமுதாயம், அவர்களால் வாழ முடியல. என்ன ஆடு மாடை விட மோசமா நடக்கிறாங்க. லிவிங் டுகெதர். என்னடா லிவிங் டுகெதர்னா, ஆம்பளை பொம்பளை வாழ்வாங்களா, 2 பேரும் சாப்பாடு வாங்கினா அவர் சாப்பாடுக்கு இவர் கட்டுவாரா, அவர் கட்டுவாரா, 2 வருஷம் புளிச்சு போயிருமா, ஓ நான் போறேன் நீ போன்னு போயிருவாங்களா. என்னடா வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை? இந்த தத்துவம் எல்லாம் கேட்டால் நீங்க வாந்தி எடுப்பீங்க. உங்க பிள்ளை உங்க கண்ணு முன்னாடி நடத்தி காட்டினா இதா வாழ்க்கை. அட மனிதன் என்பவங்க நாங்க, எங்களுக்கு என்ன ஒரு இவ்வளவு காலமா ஒரு வாப்பா ஒரு உம்மா 4 புள்ளை பெத்தெடுத்து ஒரு சமூகமா வாழ்ந்தமே, ஆடு மாட விட மோசமா நடக்கிறீங்களேடா. உணர்வண்டா அப்படியா தீர்க்க எங்களுக்கு ஆசை வந்து அடி சந்தனை செய்வோமா? அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. நாய் பூன மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். அதை விட மோசமா நடந்து கொள்றார்கள். அப்படி நடக்கிறான்னா உன் அறிவு என்ன ஆச்சு? நீ கெமிஸ்ட்ரி படிச்சவன் தானே, நீ பயோ படிச்சவன் தானே, நீ டாக்டர் தானே, நீ பெரிய ஆள் தானே. இது இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த படிப்புக்கும் உங்க பிள்ளையுடைய நடத்தைக்கும் சம்பந்தமே இல்லை. அது வேற வேற 4 பேர் நடிக்கலாம். அவன் உணர்வு வெளியே கக்கிற நேரம் அதை கட்டுப்படுத்துவது உலகத்தில் ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது, அது திருக்குர்ஆன் மட்டும்தான். இந்த வேதத்தை மட்டும்தான் உலகத்தில் எந்த பல்கலைக்கழகமும் இல்லை, எந்த யாராலும் செய்ய இயலாது, எந்த படிப்பாலும் செய்ய இயலாது. இந்த வேதம் நுழைந்தால் அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறுவார்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு முடியல, அங்கே எல்லாம் நடக்குது, அவங்க நடத்துறாங்கன்னு சொல்லல, போறவன் அங்க சேர்றான், இது பண்றான், தப்பு பண்றான், எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த குர்ஆன் சும்மா சொல்லிட்டாண்டா அது ஏதோ நான் நினைச்சு சொல்ற மாதிரி ஆயிரும். ப்ரூவ் பண்ணணும். இதை ஏதோ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கிறாரு, அல்லாஹ்வோட உதவியால சோமாகுதுன்னா அந்த மருந்து வேலை செய்யறத ப்ரூவ் பண்ணணும் 4 பேர் கொடுத்து. திருக்குர்ஆன் ப்ரூவ் பண்ணுது. என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, இந்த உலகத்தில் மனிதனுடைய கல்பை மாத்த ஒரு புக்கு கொண்டு வரையில, ஒரு புக் நீங்க எங்க இருந்தா கொண்டு வாங்க, இத படிச்சா மனுஷன் மாறுவான்னு ஒன்று கொண்டு வாங்க. இல்ல ஒரு பல்கலையும் காட்டுங்க, இல்ல ஒரு ஸ்கூல் காட்டுங்க, இல்ல. நான் அத்தனை சுருக்கமா சொல்லிட்டேன். குத்துபானால எனக்கு விரிவா சொல்ல இயலாது, நான் சுருக்கமா சொல்லிட்டேன். ஆனா இந்த வேதம் அதை மாத்தினதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்துபாவில் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்துக்கு வருகிற நேரத்தில் உலக மனிதர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு, இதுல ஆக கேடு கெட்டவங்க எங்க இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கிராமம், அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. கேடு கெட்டு, அதாவது இஸ்லாம் வருகிற நேரத்தில் மக்கா என்ற அந்த புனிதமான நகரத்தில் வாழ்ந்த மனிதர்கள்
மனித புனிதர்களாக வாழல. அவர்களுக்கு சட்டம் இல்லை, அவர்களை கேட்போர் யாரும் இல்லை. இங்க நம்ம நாட்டுல நீதித்துறை இருக்கிறது, போலீஸ் இருக்கிறாங்க, தப்பு பண்ணா பிடிப்பாங்க ஒரு அச்சத்திலேயாவது தப்பு பண்றது நிப்பாட்டுவான். ஆனா அங்க அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த கோத்திரம் அந்த கோத்திரத்துக்குள்ள பார்ப்பாங்க. புள்ளைய புதைச்சிட்டு வந்தா யாரும் கேட்க பார்க்கல. குத்தில தென்றால என்ன பாவமடா செஞ்சது போய் புள்ளைய புதைச்சிட்டு வந்து பெரியம்மா இப்படி வர்றி கேட்க பார்க்க யாரும் இல்ல. அந்த ஹியூமன் ரைட்ஸ் எதுவும் இல்ல. அப்படி எதுவுமே இல்லாம அடிப்பான், புடிப்பான், குடிப்பான், எதையும் பண்ணுவான். யாருக்கும் அடங்க மாட்டாங்க. அரபிகள் கையில எப்பயும் வாள் இருக்கு. நீங்க அரபிகள் யாருன்னு பார்க்கணும்னா இன்றைக்கும் பார்க்கலாம். இஸ்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர அல்லாஹ் யாருக்கு தீனை கொடுத்து கண்ணியப்படுத்தினால் அவர்கள் மனிதர்களாக புனிதர்களாக பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நாங்க நிறைய ஏர்போர்ட் போயிருக்கிறோம். எல்லா இமிகிரேஷனையும் கடந்து போற நேரம் அந்தந்த இமிகிரேஷனுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது. ஆனா அரபு நாட்டுல நான் ஒரு இமிகிரேஷனை பார்த்திருக்கிறேன், ஒழுக்கமே இல்லாதவன் தான். இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம், மம்னூ போட்டிருப்பான் ததுகின், இந்த ஸ்மோக் பண்ண கூடாது ஹேபிட்டட் போட்டிருப்பான், தடை செய்யப்பட்டிருக்குது. போர்டுக்கு கீழே இமிகிரேஷன் உட்கார்ந்து அடிப்பான் 4 பேர் முன்னாடி. அரபி திறந்து கொடுத்துருவான், போ போ ஆஜாமி உட்கார் உட்கார. என்ன இப்படி கொடுமைப்படுற ஒரு சட்டம் ஒழுங்கா இல்ல. அவன் நினைச்சா கூட்டிட்டு போய் தேத்தனை குடிச்சிட்டு வருவான், அவன் நினைச்சா எங்கேயும் போயிட்டு வருவான். இன்றைக்கு அரபிய பார்த்து நீங்க பாக்குறீங்க, இந்த பியூரோ ஃபாரின் பியூரோ பொய்யெல்லாம் சொல்லல. அதாவது நம்ம நாட்டுல சுட தண்ணி ஊத்துறாங்க, குத்துறாங்க, அதை குத்துறாங்க, இப்படி இது பொய் இல்ல, உண்மை. ஐரோப்பா போயிட்டு வரோம் நடக்கிற சுட தண்ணியில ஊத்தி அனுப்புறாங்களா, குத்தி அனுப்புறாங்களா? வீட்டுக்குள்ள வேலைக்காரி எடுத்த கொடுமை பண்ற ஆட்கள் கூட அவ்வளவு மிருகமா நடக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அழுது அழுது போன சகோதரர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அரபிகள் என்பவர்கள் நீங்க அவங்க மாறாட்டி அவங்கள மாறி பார்க்கவே இல்லை. காட்டு மிராண்டி அனுப்பாங்க, கடும் பயங்கரமா அனுப்பாங்க. அவங்க வாயில தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாமீன்னு வச்சாங்க, அவங்க வாயில தான் அஸ்ஸாதிக்னு வச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸாதிக் பேர் வைங்க. ரோட்ல போற 40 வருஷ வாழ்க்கையை பார்க்கிறாங்க. அவர் பொய்யே சொல்ல மாட்டேன்றாரு. இதை பார்த்து அவங்க அறியாமலே அவங்க பேரை வச்சுட்டாங்க சாதிக் பா. அப்படி பண்ணி அவ்வளவு பேரை வச்சு அவர் முன்ன பின்ன வந்து அவரோட நின்றவங்க எந்த கூச்சமும் இல்லாம அடுத்த நாள் பொய்ய நின்றாங்களே, கஸ்ஸா பண்ணாங்களே, ஷாயிர் இருந்தாங்க கொல்லு வேண்டாங்களே, அடிப்பாண்டாங்களே. உங்க கலவரத்தினாலயா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னனாலே அவர்களுக்குள்ள அந்த அருவருப்பு இருக்கவே இல்லை. நேற்று வரைக்கும் நாங்க ஒரு தலையை தூக்கி வச்சோம், அடிக்க வந்தாங்க, விரட்டினாங்க, உதப்ப வந்தாங்க, கொல்ல வந்தாங்க, பட திரட்டினாங்க. அந்த வெறுப்பு வைராக்கியம் எல்லாமே இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, இதை நீங்கள் அரபு நாட்டு போனவர்கள்ட்டையும் கேட்கலாம். நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. உலகத்துல அவர்கள்ட்ட சில தன்மைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெருமானுடைய கடைசி உரை இன்றைக்கும் பல தடவை படித்தாலும் கண் கலங்கி ஓடும். அது அவ்வளவு உணர்வான ஒரு உரை. பெருமானார் என்ன சொல்றாங்க? வெள்ளையர் கருப்பர் வித்தியாசம் இல்லை, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன். நாங்க மரணிக்க 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் நடித்திய கடைசி உரை பொதுமக்களுக்காக. பிறகு அங்க மதீனால நிகழ்த்துவாங்க, அரஃபாவுல நின்று ரசூலுல்லாஹ் நிகழ்த்துறாங்களே, அந்த உரையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கருப்பர் வெள்ளையர் இல்லை, அரபி அஜமி இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அரபி அஜமி இல்லை, எனக்கு முன்னாடி வர முன்னாடி அரபி இருந்தீங்க. ஒரு கருப்பு அடிமை அபசியன், அபசி கருப்பர் வந்தாலும் தலைமைக்கு வந்தால் கட்டுப்பட வேண்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அரபு உலகமே மாறி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள். அரபிகள் யாருக்கு லேசில் கட்டுப்பட மாட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு நீண்ட சொல்ல தேவை, நீங்க ஜாஹிலியத்தை படிச்சா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்த மிஷன் என்ன தெரியுமா? உங்க ஊர்ல நான் வந்து விவரம் உள்ளவங்களோட பேசுறேன். உங்க ஊர்ல ஒண்ணுமே தெரியாது, போதையிலே கிடக்கிற ஒரு டீம்ட கொண்டு போய் பயான் நிகழ்த்து நடத்துங்கன்னா அப்படி எந்த ஊர்லயும் நடத்த மாட்டாங்க. அப்படி நடத்துறத நான் பார்க்கல. அவங்களுக்கு சரி வருமா? இவங்களுக்கு நடத்துங்க, கொஞ்சம் படிச்ச ஆட்கள், அவன் ஒண்ணுமே புரியாது, அவங்களுக்கு எல்லாம் பயான் நடத்துறேன்னு கேட்பீங்க. அல்லாஹ் யாருக்கு நபி அனுப்பினா அமெரிக்காக்கு இல்ல, யாருக்கு விவரமே இருக்காதோ, சொந்த புள்ளை யாரு போய் புதைப்பானோ, பொம்பளை புள்ள பிறந்தா யாருக்கு கேவலமா நினைப்பான அடிப்படை இல்லாம அப்படிப்பட்ட ஒரு டீம், அப்படிப்பட்ட கட்டே பட மாட்டாங்களே, எடுத்தா வாழை தூக்கி வெட்டுவாங்களோ. உங்க கையில யாருமே வாள் இல்ல. அரபி ஆம்பளை கையில வாள் இல்லாட்டி அவன் ஆம்பளை இல்ல, அவன் கையில வாள் வச்சே இருக்கணும். அவ்வளவு வீரமா நிற்பார்கள் அவர்கள்.
அப்படிப்பட்ட அவங்களுக்கு சாராயத்தை விட்டா வாழ்க்கை இல்லை. நிலாவை பார்ப்பாங்க, ஒட்டக இறைச்ச சுட்டு பாபிக்கு போட்டுட்டு கவிதை படிச்சுட்டு சாராயம் குடிப்பாங்க, பொம்பளை ஆட விடுவாங்க. இதுதான் அவங்க லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட். இது அவர்களால் விடவே முடியாது. கவிதையோடு சாராயம் இல்லை என்ற கல்வி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில கவிதை மெய் கல்ல அடிச்சு கவிதை படித்தால்தான் அவங்களுக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு த்ரில் வரும். இப்படி இந்த அரபிகளை மாத்தணும்டா ஒரு 100 வருஷம் எனக்கு உங்க ஊர்ல ஒரு அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு பேசுங்க நடத்தினா என்னால அல்லாஹ் பெரிய 2 பேரை மாத்த முடியுமா? இயலாது. தெரியாது. உலகத்தில் பெரும் பெரும் பேச்சாளர்கள் வந்தார்கள், பெரும் பெரும் பெரிய பெரிய அரசியல் மேதைகள் வந்தார்கள். உலகத்தில் ஒரு குரூப் சின்ன ஏரியாவை மாத்தி காட்டுங்க. மார்க்க தலைவர்கள் வந்தார்கள், ஞானிகள் வந்தார்கள். சின்ன ஒரு குரூப்பை மாத்தி காட்டுங்கண்டா யாராலும் இதுவரைக்கும் நிரூபிக்க மாத்த முடியல. பொருளாதாரத்தில் முன்னேற்றினாங்க, மெஷின் கண்டுபிடிச்சாங்க, வேற வேலை செஞ்சாங்க. மனுஷனை மாத்தி எப்படி மாறணும் தெரியுமா? உன் பக்கத்துல உள்ளவன் துடிக்கிற நேரம் குடு, அண்டை வீட்டார் சாப்பிட்டான்னு பாரு, அவன் கீழே விழுந்த உனக்கு வழி வரணும். அவன் விழுந்த மாதிரி அவனுக்கு ஏழைகளை பார்த்து தர்மம் கொடு. இந்த உணர்வு இந்த ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடினோம். ஹஜ்ஜி பெருநாள் என்ன? ஹஜ்ஜி பெருநாள்டா இப்ராஹிம் நபி சிரித்த நாள். எங்களுக்கு சிரிக்க சொன்னால அவருக்கு புள்ளைய வெட்ட போறவருக்கு புள்ளை இல்லப்பா இதுதான் வெட்டணும் அல்லாஹ் ஒரு பிரயாணிய கொடுக்கிறான். அவருக்குள்ள வந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிய எங்களுக்கு சிரிக்க சொன்ன. அவர் சிரிச்சாரா சிரி, அவர் நின்றாரா நிக்கணும், அவர் உட்கார்ந்தா உட்காரணும். அவர் சிரிப்பு இத்தனாயிரம் வருஷத்துக்கு பிறகு சிரிக்கிற அந்த தத்துவத்தை அவர் மேல எவ்வளவு இறக்கம் இருக்கணும், எவ்வளவு இறக்கும். உங்க புள்ள ஐசியூல இருந்து டாக்டர் கையை விட்டுட்டு 50 பேரை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே வீட்டுல எல்லாரும் அழுகையோட குழந்தைய கொண்டாந்து வைக்கிற நேரம் குழந்தை திடீர்னு எழுந்தா பாப்பா சபதம் வாங்கி என் சொத்து காணி பூமி அம்பிட்டே கொடுக்கிறேன், பேமெண்ட்ல போய் நிக்கிறேன், என் புள்ள மட்டும் உயிர் தெரிச்சு வந்தா போதும் யாரெல்லாம் கேட்டு அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு புள்ள எழுப்பி நின்றா அந்த மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த குழந்தைய கொண்டு போய் அறுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகி, அவர் மனுஷன் தானே, அவருக்கு உணர்வு இல்லையா? அவர் ஆசையில அறுக்க போறாரு. அறுக்கிற நேரம் வேணாம் இப்ராஹிம், பனாதை நாயா இப்ராஹிம், இப்ராஹிம் கது சத்தத்த ரூயா, கனவை உண்மைப்படுத்திட்டீங்க வேணாம் என்று சொன்னானே. அவருக்கு வந்துச்சு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலி பிராணியை கொடுத்தானே. அதை பெருநாள் என்றானல்ல சிரிங்கண்டா. அந்த அளவுக்கு உணர்வுகள் மாற்றப்பட்டு அங்க சிரிச்சா இங்க சிரிக்கிறது. அவ்வளவு காலத்துல சிரிக்கணுமா? பாப்பா மௌத்தானாலும் 10 வருஷத்துல மறந்து போறாங்க. 10 வருஷத்துல மறந்தாச்சு. பாப்பா கபருக்கு போய் துவா கேட்டாங்களா? பக்கத்துல போய் இறைவா என் பாப்பான்னு சொன்னாங்களா? மறந்தாச்சு. எத்தனை ஒரு கிழமைக்கு ஒரு நாள் அது போனீங்களா? தெரியல. இதான் நம்ம நிலைமை. அப்படி என்றால் கல்ப சேஞ்ச் பண்றது என்பது அது லேசி இல்லை. என்ன வீட்டுல 5 பேர் பிறந்தாங்கன்னா 5 மாதிரி இருக்கு. ஒன்று ஒரு மாதிரி கேட்கும், இன்னொன்று இன்னொரு மாதிரி கேட்கும். பாப்பா படுக்கையில வச்சுட்டு சொத்த பிரிக்கணுவாங்க. சண்டை தங்கச்சி ஒத்துமை இல்லாமல் பிரிஞ்சு முகம் பார்க்க முடியாம போகுது. எப்படி மாற்றுவது? அல்லாஹ்வுடைய வேதம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அந்த வேதத்தை படிச்சு அதை நடைமுறைப்படுத்திய அரபிகள் உலகம் வேற ஏதாவது சொல்லக்கூடாது. இல்லப்பா இந்த பல்கலைக்கழகம் தான் செஞ்சுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் அரபு நாட்டில் பல்கலைக்கழகத்தை இல்லாமக்கி பெருமானாருக்கு இவர் தான் டீச்சர்னு சொல்லக்கூடாது. எனக்கு இவர் டீச்சர், அவர் டீச்சர், அவர் டீச்சர்னு சொல்லிடலாம். உங்களுக்கு அவர் டீச்சர். ரசூலுல்லாஹ்க்கு யாரு டீச்சர்? ரசூலுல்லாஹ்க்கு நானா இல்ல சொல்லி கொடுக்க, தம்பி இல்ல விளையாட, தாத்தா இல்ல அறிவுரை சொல்ல, தங்கச்சி இல்ல விளையாடுறதுக்கு. பாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, கை மாறி வளர்ந்த புள்ள. அவங்க யாரும் முஸ்லீம் இல்ல, அவர்கள் காபிர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த டீச்சரும் இல்ல, ஸ்கூல் போகவும் இல்லை, எழுதவும் தெரிக்க. ரசூலுல்லாஹ் யாராவது முன்னாடி வந்து ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் தம்பி உட்காருங்க நான் உங்க டீச்சர் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், பாலைவனத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான். காட்டு மிராண்டிகளாக நின்ற மனிதர்கள் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு வாப்பா மௌத் என்று சொன்னா பிள்ளைக்கு அளவரல்ல, நம்மளை அளவைக்கிறார்கள். நாம் துடித்து போகிறோம். மனித புனிதர்கள் இவர்கள் எல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்களே. எப்படி மாறினார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களிடம் கேட்கிறேன், இந்த திருக்குர்ஆன் முழு கதை 7 வானத்திலிருந்து வந்துச்சு. அதை ஓதி சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினால் இந்த கல்பு சேஞ்ச் ஆகும்.
உலகத்தில் எந்த மெஷினும் இல்ல கல்பை சேஞ்ச் பண்ண. ஏண்டா ஹார்ட்ல பிரச்சனைடா இசிஜி எடுத்து பார்க்கலாம், மூளையில பிரச்சனை இஇஜி எடுத்து பார்க்கலாம், மனசுல பிரச்சனை மனசு எங்கேண்டே மனோ தத்துவ நிபுணர்களுக்கு தெரியாது. அது சைக்காலஜி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மனசு எங்கெண்டு இன்றைக்கு வரைக்கும் சந்தேகம். மனசுல பிரச்சனை மெஷின்ல போட்டு இவன் பிரச்சனை இதுதான் கேட்க ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்வை மாற்றுவதற்கு, இந்த மனசுல உள்ள விஷயங்களை மாற்றுவதற்கு திருக்குர்ஆன் எப்படி ஒரு பெரிய, அதாவது குர்ஆன் இறங்குது, அந்த மக்கள் மாறுறார்கள். ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் 13 வயசு. நான் கேட்கிறேன், குர்ஆனுடைய மாற்றத்தை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சது பனு முஸ்தலக் போர், 9 நாள் பிரயாண தூரம். பெருமானார் போருக்கு போற நேரம் அவ்வளவு நேர்மையா நடப்பார்கள். தன் மனைவியோட போவார்கள் போருக்கு. ஏக காலத்தில் 9 மனைவி, 11 மனைவி, 9 மனைவி ஏக காலத்தில் இருந்தாங்க. அந்த பேரை போட்டு சீட்டு குலுக்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். பேரை போட்டு குலுக்குங்கன்னுவாங்க. அதுல யாரு பேர் வருவதோ அவங்களதான் ரசூலுல்லாஹ் பிரயாணத்துக்கு கொண்டு வருவாங்க. உதைபியாவுக்கு ஒரு ஆளை கூட்டி போனாங்க, உம்மு சலமா. அதே மாதிரி ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு பனு முஸ்தலக் பேரை போட்டு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வே நீங்க வாங்கமான்னு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவ்வளவு நேர்மையா நடப்பாங்க ரசூலுல்லாஹ். பனு முஸ்தலக்கு போற நேரம் ஆயிஷா நான் என்ன பண்றாங்கடா, தாத்தாட்ட போய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா வந்து ரலியல்லாஹு யாருன்னா அவங்க உம்மா 2 வாப்பா உண்டு, அபூபக்கர் மகள் அவங்க. ஆனா இவங்க உம்மு ரூமான், அவங்க உம்மி ஜமீல், உம்மா மார்கள் 2 பேர். தாத்தா இருக்கிறது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. போயிட்டு நான் போறேன் போருக்கு, எனக்கு ஒரு மாலை தாங்கன்னு கேட்கிறாங்க. யமன் நாட்டு முத்தால் செய்யப்பட்ட ஒரு மாலையை கொடுக்கறாங்க. இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ஹவுதஜ் என்று ஒரு கருப்பு பொட்டி இருக்கும். இந்த பொட்டியில தான் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஏறுவாங்க. பொட்டியை தூக்கி ஒட்டகத்துல வைப்பாங்க. அந்த காலத்துல யாருக்குமே எதுவும் தெரியாது. எப்படி ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாலையை போட்டுட்டு பனு முஸ்தலக் போருக்கு போறாங்க. வர்ற வழியில் உங்களுக்கு தெரியும், மாலை காணாம போகுது. அது நீண்ட வரலாறு. இதுக்கு பிறகு அது ஒரு ரொம்ப நீங்க சுருக்கமா பார்த்தா ஆயிஷா நாய் சொல்றாங்க, உண்மையாக ஹவுதஜ கீழே வச்சாங்க. நான் இயற்கை தேவைக்கு தூரம் போனேன், வர்ற வழியில காணல, தேடிட்டு வர்ற நேரம் ஹவுதஜ தூக்கி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. வல்லாஹி நான் அவங்களோட யாரோடையும் கோவப்பட மாட்டேன். ஆயிஷா நாய் பிற்காலத்துல சொல்றாங்க, ஏனண்டா நாம ரொம்ப மெலிந்த பெண்ணா இருந்த ஹவுதஜி அந்த பெட்டி எவ்வளவு பாரம், என்னை தூக்கி வச்சா எவ்வளவு இருக்குமோ, நான் இல்லாட்டி அதான் அவங்க கைக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாலைவனத்தின் நடுவுல அப்படியே தூங்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒரு பெண் இப்படி இருந்தா எவ்வளவு துடிக்கணும்? பாலைவனத்தில் உருவாக்கப்பட்ட கல்புகள், அல்லாஹ்வுடைய வேதம் உருவாக்கப்பட்ட கல்புகள் எப்படி என்றா அவங்க பாட்டுக்கு தூக்கம் போற அளவுக்கு அவங்க ஃப்ரீ. என் ரப்பு என்னை பாதுகாப்பான் என்று கல்பு உறுதியா நின்றுச்சு. எங்களால ஒரு பொருளாதாரம் கொடுக்கிற நேரம் நமக்கு பிரச்சனை குறைஞ்சிருமே, வேணாம்பா இல்லாம போயிருமே, அதுக்கா வேணாம் இதுக்கா வேணாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, வேன் வருமே, அதுக்கு வரணுமே, கேஸ் சிலிண்டர் இருக்கணுமே, 1000 யோசனைகளை சைத்தான் தருவான். எங்களுக்கு அல்லாஹ் தந்த ரிஸ்க கொடுக்க நிக்கிற நேரம் சஃப்வான் பின் முஅத்தல் பின்னாடி வர்றார். வந்தா அடுத்த நாள் காலையில இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் மனைவர் சொல்றார், முன்னாடி நான் கண்டிருக்கிறேன், ஹிஜாபுக்கு முன்னாடி, அதை முழுக்க மறைக்க வேண்டிய அந்த சட்டத்துக்கு முன்னாடி முகம் தெரிகிற காலத்துல அவங்கள கண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முன்கால்களை, ஒட்டகத்துடைய முன்கால்களை மடித்தார். என்னை ஏற சொன்னார், ஒரு வார்த்தை அவர் என்னோடு பேசவில்லை. ரசூலுல்லாஹ் பகல் போசனத்துக்கு நிப்பாட்டி இருந்தாங்க, சாப்பாடுக்கு ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு வந்து சேர்த்தார். வல்லாஹி வேற எதுவுமே நடக்கல, இதுதான் நடந்தது. ஆனா சில முனாஃபிக்குகளுக்கு இது என்னமோ ரசூலுல்லாஹ்வை தாக்க நினைச்சவங்களுக்கு இது ஒரு சான்ஸா போச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் சஃப்வான் பின் முஅத்தலுக்கும் இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு கட்டவிழ்த்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் 1 மாதம் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரவில்லை. பெருமானார் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கேட்கிறாங்க. ஏண்டா 4 பேர் பேசுற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வை எங்க எல்லாம் குறி வச்சு தாக்கணுமோ அந்த இடமெல்லாம் அவங்க குறி வச்சு தாக்கினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். அவர்கள் பேசுவதால் நபி அவங்களுடைய கல்வி இறுகுது எங்களுக்கு தெரியும் என்ற அல்லாஹ். காபிர்கள் பேசுவாங்களே சில விஷயங்கள், அப்படி பேசுற ஒவ்வொன்றாலையும் காபிர் வாய அடக்கல. எங்களுக்கு வழக்கது நேரம் அன்னக்கு யதீகு ஸத்ருக, உங்க சதுரி உங்க நெஞ்சி துடிக்கிற இருவுது எங்களுக்கு தெரியுது. அதுக்காக அவங்க வாயெல்லாம் பூட்ட மாட்டேன். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, தஸ்பீஹ் பண்ணுங்க, தஸ்பீஹ் பண்ணுங்க. உக்கும் மின சாஜிதீன், சஜ்தாவுல கூடியவங்க சஜ்தாவுல விழுங்கன்றான். இதான் ட்ரீட்மெண்ட். அவன் வாயில அடைக்க மாட்டேன்.
இதுதான் ட்ரீட்மெண்ட். பெருமானார் அவங்க கல்பை சேஞ்ச் பண்ற விதம் அல்லாஹ் போய் சின்ன சின்ன சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறான். வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க பரீரா, எப்படி பரீரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, எல்லாருமே நல்லது சொல்றாங்க. ஆயிஷா நாயோட கொஞ்சம் போட்டி போடுவாங்க. ஜெய்னப் பின் ஜஹஷ் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, மனைவி ஜெய்னப் என்ன நினைக்கிறீங்க? என் கண்ணையும் காதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆயிஷா விஷயத்தில் எனக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது யார சொல்லலான்ட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி இருக்க வகை வராம ரசூல்லா பேச மாட்டேன். நான் நேரடியா சொல்றேன். கடைசி அதாவது ஒரு மாத காலம் ஆயிஷா நாய்க்கு தெரியாது. அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, அதாவது இயற்கை தேவையை நிறைவேற்றணுமா இருந்தா வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் இல்ல, ரொம்ப தூரம் போகணும், கடுமையான கூதல், மதியனால கூதல் நேரம் கம்பளி போத்திக் கொள்வாங்க. அப்போ பக்கத்துல மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு, அங்க இருந்து உம்மு மிஸ்டாக் அவங்க வர்றாங்க. உம்மு மிஸ்டாக் வந்து கேட்கறாங்க, எங்கேயாவது போகணுமா, இயற்கை தேவை நிறைவேற்றணுமா, ஆமா டாய்லெட் போகணுமா வாங்கன்றாங்க. ரெண்டு பேரும் போகணும் தூரத்துக்கு. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த காலத்துல அதாவது நம்ம இரவு நேரத்துல ஊரை விட்டு தாண்டி இயற்கை தேவைக்கு வெளியே போவோம். போற டைம்ல கம்பளி மாட்டுது, விழ பாக்குறாங்க. உம்மு மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு, சில பெண்கள் ஏதோ இந்த நாக்கு நூலில வச்சிருப்பாங்க, சந்தர்ப்பம் வர கக்கிடுவாங்க. அதே மாதிரி உள்ள பார்த்தவங்க நாசமா போகட்டும் மிஸ்டாக் என்றாங்க. ஆயிஷா நாய் திரும்பி பார்த்தாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு யார்? பத்ர் சஹாபி, சிறந்த ஒரு சஹாபி. அவங்கள நாசமா போட்டு உம்மா சொல்றாங்க. உடனே திரும்பினார்கள். என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதான்னு கேட்டேன். தெரியாதேன்னு சொன்னாங்க. உங்களை பத்தி அதாவது முனாஃபிக்களோடு சேர்த்து ஒரு சிலர்களும் பேசினார்கள். முஃமினானவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அது மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவரும் தெரியாதனமாக சில விடயங்களை சொல்லிவிட்டார். அவங்க உம்மா வந்து தான் இதை சொல்றாங்க ஆயிஷா நாய் மேல. மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா அபூபக்கர் முழுக்க முழுக்க பார்க்கிற குடும்பம், தர்மம் செய்கிற குடும்பம், முழுக்க முழுக்க கொடுக்கிறவர் இந்த மிஸ்டாக்குடைய குடும்பத்துக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்த பிறகு சொல்றாங்க, என்ன கொஞ்சம் எங்க உம்மா வீட்டுக்கு விடலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சரின்ட்டாங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் இதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கு பிறகு உம்மா வீட்டுக்கு போன பிறகு ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, மக்கள் என்ன பத்தி என்ன பேசுறாங்க? அவங்க உம்மா சமாளிக்கிறாங்க, இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிகள் இருக்க, பெருமானாருக்கு ரொம்ப விருப்பமான மனைவியா நீங்க நிக்க, அப்படிலாம் நடக்குமான்றாங்க. உண்மையை சொல்லுங்கள் உம்மா, என்ன பேசுறார்கள் மக்கள்? ஏழாவது கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கொண்டார். ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் அழ ஆரம்பித்தேன், என்னுடைய ஈரல் வெடிக்க பார்த்தது. என்னை தப்பாக பேசுகிறார்கள். 13 வயசு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை நோவிக்க தேவைப்பட்டது. பெருமானுடைய மனைவி எடுத்து சீரழித்தால் பெருமானாரை துடிக்க துடிக்க நோவிக்கலாம் என்ற கற்பனையில் தான் இதை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, பெருமானாருக்கு வெளியிலே குஃபார்கள் எதிரி, அங்கால் யகூதிகள், இங்கால் நசாராக்கள், அங்கால் முஷ்ரிக்குகள், பள்ளிக்குள் முனாஃபிக்கள் எதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எங்கால குத்த முடியுமோ அங்கால் குத்த பார்த்தார்கள். அல்லாஹ் காட்டினான் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு எப்படி. பெருமானார் மிம்பருக்கு ஏறி அடித்து வெட்டி விடுங்கள் என்று சொல்லவில்லை, பொறுத்து நடந்தார்கள், பொறுமையாக நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாய், கடைசியா நான் சொல்கிறேன் அந்த புகாரியுடைய செய்தி, ஆயிஷா நாய் வர்ணித்து சொன்னார்கள், என் வீட்டுக்கு அன்சாரி என் ஃப்ரெண்டு வந்தா, சின்னவன். ஆயிஷா நாய் சின்னவங்க, அவங்களுக்கு சின்னால். அவ வந்து கேட்ட, என்னன்னு கேட்டா, நான் அழுதேன். என் அழுகையை பார்த்து அவ அழுதா, அவ அழுகையை பார்த்து நான் அழுதேன். ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதோம், பேசவே இல்லை. அந்த நேரம் சரியாக பெருமானார் வீட்டுக்குள்ள வந்த நேரம். பெருமானார் வர எங்க உம்மா, வாப்பா, நான், அன்சாரி தோழி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தார்கள். வந்து என்னோடு பேச வந்தார்கள். பெருமானார் என்னை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா பிழை நடந்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், பாவ மன்னிப்பு கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கல்வை கொஞ்சம் பாருங்கள், கல்வை கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எடுப்புல இல்ல ஆயிஷா, பள்ளிவாசல் தலைவர் போ மனைவிக்கு ஏதாவது செஞ்சா முடிஞ்சு போச்சு, ஊர்ல பிரச்சனை. ரசூலுல்லாஹ் நீங்கள் எதுவும் பண்ணாவிட்டால் எல்லாம் உங்களை தூய்மைப்படுத்துவான்னு ரெண்டாவது சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு ஆயிஷா நாய்க்கு வாய்ப்பு. ஆயிஷா நாய் பேசல், உம்மா சொல்லுங்களேன் என்ன பத்தி அப்படின்றாங்க. நான் செஞ்சிருப்பேனான்னு சொல்லுங்களேன்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க உம்மா, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் சொல்லி கொடுத்த பாடம். ஒரு பத்தினியை பெத்தெடுத்த தாய் எவ்வளவு துடிப்பா, இவ்வளவு அழுகிறாளே, அவ்வளவு நல்ல பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொல்லிக்கணும், யார சொல்லலாம், எங்க கணவர் தெரியும் தானே அபூபக்கர், உங்க உற்ற நண்பர், எல்லாருமே உங்களை பொய்ப்பிக்கிறனர், உங்க பக்கத்துல வந்து கையை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ சொன்னாரு, அவர் மகள் செஞ்சிருப்பாரா யார சொல்லலாம்? நீங்க அதாவது அவ்வளவு அவருடைய மகள் செய்வாங்களா? நாங்க யாரு, எந்த குடும்பம், இப்படி எதுவுமே பேசல.
மகளை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன சொல்ல ரசூலுல்லாஹ்விடம்? உங்களுக்கு தெரியாது பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கல்புகள் எப்படி மாறி இருக்குது பாருங்க. அல்லாஹ் வீடியோ படிச்ச மாதிரி காட்டுறான். அடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு வாப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பேச ஆயிஷா என்றாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு உம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுங்க மகள் என்றாங்க. அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ் நான் குற்றமற்றவள், நான் தூய்மையானவள் என்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். மக்கள் சொல்வது உங்கள் காதால் போய் கல்வியில் ஆழமாக பதிந்து விட்டது. இப்ப நான் உங்களுக்கு தூய்மையானவள் என்று சொன்னால் உங்களுக்கு அது நம்புவது கஷ்டமாக இருக்கும் யா ரசூலல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் ஊமை. குர்ஆன்ல உள்ள ஊமையை போடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல மகனை கொண்டதா வந்து மத்த மகன்மார்கள் கொண்டு வர்றாங்களே, ஒரு பொய்யான ரத்தத்தை போட்டு ஷேட்டை கொண்டு வந்தாங்களே, அப்ப அவர் சொன்னாரு, ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறோம். பொய் சொல்றீங்க நீங்க, வல்லாஹுல் முஸ்தஆன் பிமா தசிஃபுன், நீங்க வர்ணிக்கிற விட்டும் அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் என்றாரு. இதே மாதிரி ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு, குர்ஆன் 13 வயசு கல்பு வெடிக்கிற மாதிரி எல்லாரும் மானபங்கப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணுடைய கற்பு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, என்னுடைய தாய், அவங்க எப்படி நடக்கலாம், அவங்க வயசு என்ன? அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன், அல்லாஹ் போதும் என்றாங்க. ஆயிஷா நாயகி அழகா சொல்றாங்க, வல்லாஹி எங்க வீட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்பவும் இல்லை, கதவை திறந்து வீட்டிலிருந்து யாரும் போகவும் இல்லை. அந்த வேகத்தை சொல்ல அரபுகள் பயன்படுத்தும் சில வர்ணனைகள் இது. வேகத்தை சொல்றதுக்கு கதவை திறந்து யாரும் வெளியே போகவும் இல்லை, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்பவும் இல்லை. நான் அடுத்த பக்கம் பறந்து விட்டேன். இதுக்கு மேல் எனக்கு ரசூலுல்லாஹ்வோட பேச இயலாது. நான் அடுத்த பக்கம் ரசூலுல்லாஹ் இப்படி உட்கார்றாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பி விட்டேன். நான் பெட்டில் அடுத்த பக்கம் திரும்பினால் பெருமாவுடைய நெற்றி வேர்வையால் வடிந்தது. நான் சொன்ன உங்களுக்கு இது என்ன காலம்? கடும் கூதல், கம்பளி போத்துற காலம். அதாவது கம்பளி போத்துற காலத்துல இந்த மாதிரி வேர்வை வந்தா அது வஹி வருவதற்கு அடையாளம். அல்லாஹ் சில நேரங்கள் ரசூலுல்லாஹ்க்கு அப்படி வரும். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், ஆயிஷா அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சொன்ன வார்த்தை ஜஸீரத்துல் அரபில் இப்படி பேசவே முடியாத அரபிகளுக்கு. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, வல்லாஹி நான் நினைத்தேன் பெருமானார் கனவு காண்பார் என்று. குர்ஆனில் பேசும் அளவுக்கு நான் பெரிய பெண் அல்லேன்டான். சுப்ஹான். இன்றைக்குள்ள உங்க மனைவிமார்கள் பேசுவதை விட அரபிகள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? குர்ஆன்ல அரபி தானே வரணும், அது என்ன மரியம் வந்திருக்குது அப்படிதான் வரணும், கேட்கணும். அரபிகள்ட்ட பண்போட நான் சிந்திச்சு பார்த்தா அது என்னப்பா ஃபிரௌன் மனைவி ஏன் ஃபாத்திமா கிடைக்கலையா அப்படிதான் வரணும். அரபிகள் ஒரு ஆளை கொண்டு வாங்க. நம்ம நாட்டுல அப்படிதான் சொல்லுவோம், ஸ்ரீலங்கா ஒரு ஆள் வேணும், அந்த ஆள் வேணும், இந்த ஆள் வேணும். அவங்க என்ன சொன்னாங்க, குர்ஆன் ரசூலோட மனைவியா இருந்து குர்ஆனில் பேசும் அளவுக்கு பெரிய அளவு பெரிய பெண் அல்ல. வஹி நான் நினைத்தேன் பெருமானார் கனவு காண்பார்கள். சூரத்து நூருடைய வசனங்கள் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு கோபம் வருகிறது, பெருமானுடைய வாயிலிருந்து வருகிறது, தூய்மைப்படுத்திட்டான் அல்லாஹ். அபூபக்கர் ஒரு சத்தியம் பண்ணி, நாங்க வல்லாஹி மிஸ்ஸாவுடைய குடும்பத்துக்கு இதுக்கு பிறகு எந்த தர்மமும் இல்லைண்டா, இதுக்கு பிறகு எந்த தர்மமும் இல்லை. இந்த ஏன்னா அவர் நிறைய கொடுத்தது மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு, அவரே போய் பிரச்சாரம் பண்ணிட்டாருண்டா எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ண உடனே அடுத்த ஆயத் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வருது. என்ன வருகிறது? அதை அலட்சியப்படுத்துங்க, மன்னிச்சிருங்க, பக்கத்தை பெரட்டுங்க, பக்கத்தை பெரட்டுங்க. அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? கொடுங்க தர்மத்தை, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது விரும்ப மாட்டீங்களா? யார் ஏழைகளுக்கு எல்லாம் தர்மம் செய்வீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த கட்டத்தில் இதெல்லாம் நடந்தா நான் கதையா சொல்ற மாதிரி கேட்காதீங்க. உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா சபத்துல அடிப்போம், கைய தலைய கொண்டு போய் அடிப்பாங்க, என்ன பள்ளி வாங்கணும்பாங்க. தண்ட மகள் துடிக்கிற நேரம்
அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் ஒரு மாதமப்பட்ட வேதனையை கண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோபத்தை மென்று விழுங்குறதுக்கு எந்த பல்கலைக்கழகத்திலையும் பாடம் நடத்தப்படல. அல்லாஹ் சொல்றானே, முஃமின்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல் வர்ரா வல் காதிமீனல் கைல. முஃமின்கள் அதாவது ஏழ்மையிலும் செலவழிப்பார்கள், சல்லி இருந்தாலும் செலவழிப்பார்கள். காதிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அடுத்த சத்தியம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வல்லாஹி மிஸ்தாவுடைய குடும்பத்தை நான் பாப்பேன்டாங்க அபூபக்கர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நிமிடத்தில் மறந்தார்கள், ஒரு நிமிடத்தில் மன்னித்தார்கள். அதனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீண்ட வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு தோழர் தண்ணீர் வேணுமென்றே துடிக்கிறார். தண்ணீர் கொண்டு போகப்படுகிறது ஜிஹாது களத்திலே. பக்கத்தில் இன்னொரு தோழர் தண்ணீர் என்று கேட்கிற நேரம் இந்த தோழர் சொல்கிறார், அவருக்கு கொண்டு போங்கன்றார். அங்க கொண்டு போற நேரம் அவர் மௌத்து, இங்க வர்ற நேரம் இவர் மௌத்து. பாலைவனத்தில் இப்படியான வரலாறுகளை நீங்கள் படிக்கிற நேரம், இது பாலைவனமா அல்லது இவர்கள் யார்? இதுக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகள் எல்லாம் எந்த மெஷின்ல போட்டு இப்படி மாத்தி எடுத்தாங்கடா? திருக்குர்ஆன் மட்டுமே மாற்ற முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுடைய பிள்ளைகளை மாற்றணும் என்று நீங்கள் நினைத்தால் திருக்குர்ஆனோடு தொடர்பு படுத்தி இந்த வேதத்தை அவர்கள் கண்ணீர் மல்க ஓதி, அதை தேம்பி தேம்பி ஓதி படித்து அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய காலங்களில் அவர்கள் மாறுவார்கள். பெருமாளுடைய சபைக்கு விருந்தாளிகள் வருவார்கள். அரபு நாட்டில் விருந்தாளிகள் வந்தா கட்டாயமா அரபுகளுக்குள்ள விருந்துகள் செஞ்சே ஆகணும். ஏன்னா போற வழியில ஹோட்டல் இல்ல, நான் இங்க வந்தா பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிருவேன். ஆனா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்தா அவங்க கட்டாயம் கொடுக்கணும். இவங்க அந்த ஊருக்கு போனா அந்த குடும்பம் கொடுப்பாங்க. அதனாலதான் அரபுகள் வாப்பா வாப்பான்னு 10 தலைமுறைக்கு பேர் பாடமாக்கி வச்சிருப்பாங்க. அந்த பேரை சொன்னா உங்க ஊருக்கு தான் நாங்க வருவோம், மக்கால நீங்க தான் எங்களுக்கு தருவீங்க, நீங்க தான் இங்க வந்தா எங்களுக்கு தரணும் என்று எழுதப்படாத உடன்படிக்கை இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு பிறகு நிறைய பேர் ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்க. அப்ப யார் வீட்டுக்கு வந்து மதீனால சாப்பிடுறது? அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் விருந்தாளியா நின்றாங்க. பெருமானார் ஒரு நாள் சங்கடப்பட்டாங்க. அவங்க வீட்டுல எதுவுமே இல்லை, அவ்வளவு ஒரு பஞ்சம். இந்த இஸ்லாம் இன்றைக்கு இந்த மிதியாலைக்கு வருவதற்கும் இந்த ஸ்ரீலங்காவுக்கு வருவதற்கும் உலகம் எங்கும் போவதற்கு பில்லியன் பில்லியன் டாலர்ஸ் இல்லை, பில்லியன் ரூபாய்கள் இல்லை, ஜீரோ. எல்லாமே ஜீரோல வச்சுதான் அல்லாஹ் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரூபாய் இல்லாமல் தாவா நடக்கும் என்று காட்டினான். பெருமாள் சங்கடத்தோடு சொன்னார்கள் மக்களை பார்த்து, என்னுடைய விருந்தாளி ஒருவர் வந்திருக்கிறார். பெருமானார் வீட்டில் எதுவுமே இல்லை. மக்களே, என் விருந்தாளியை சங்கைப்படுத்துவது யாரு? மக்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்கிற அளவுக்கு அவர்கள் பரிதாப நிலைமையில நின்றாங்க. அவங்க வீட்டுல எதுவும் இல்லை, நம்ம எல்லா வீட்டிலும் இருக்கிற மாதிரி அவங்க வீட்டுல எதுவுமே இல்லை. அப்பதான் ஒரு தோழர் கையை தூக்கிறார், யார சொல்லலாம், வீட்டு நிறைய டம்புரியானி செஞ்சு கோழி பொறிச்சு வச்சு சொல்லல. அரபுகளுடைய கல்புகள் மாறி இருந்தது. வரலாறு நெடுகிலும் மக்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் இவைகளை கேட்டு. அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யார சொல்லலாம், உங்க விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்துகிறேன் யார சொல்லலாம் என்கிறார். வீட்டுக்கு கூட்டி போகிற நேரம் மனைவி சுப்ஹானல்லாஹ், இப்படியான மனைவிமார்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்களுடைய கல்புகள் மாறி இருந்தது. பேசினா நிறைய வச்சிட்டீங்க, கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, ஆள் வேற வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? பிள்ளைகளுடைய உணவு மட்டும்தான், தூங்க வச்சிருவோம், எங்க வயிற காய போட்டுருவோம், விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோம். ஏன்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லு. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மக்கள் இதை கேட்ட உடனே விருந்தாளிகள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல விதத்தில் நடக்கட்டும். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் கல்புகள் மாறி இருந்துச்சு. அவங்க கேட்ட உடனே மாறினார். வீட்டுல சாப்பாடு வைக்கப்படுவது விருந்தாளியோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீடியோ கேமரா வேலை செய்ய வெளிச்சம் வேணும். சிசிடிவி போட்டிருந்தா வெளிச்சம் இருந்தா தான் படும், இருட்டுல படாது. சாப்பாடு வச்சா வயிற காய வைக்கிறதுக்கு மனைவி ரெடி, பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு அவங்க ரெடி. அபூ தல்ஹா விருந்தாளிகளோடு இருக்கணும், இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. விருந்தாளிகளுக்கு சங்கடமா போயிடும். அவரும் உட்கார்றார். கொஞ்சம் போல சாப்பாடு விளக்கு பத்துது. சாப்பாடு எடுப்பது போன்று போய் விளக்க எடுக்கிற மாதிரி பாவனை செஞ்சு விளக்க அணைக்கிறார். முழுக்க இருட்டாகுது. விருந்தாளிகள் வயிறார சாப்பிடுகிறார்கள்.
அடுத்த நாள் சுபஹுக்கு போகிற நேரம் பெருமாள் சிரிக்கிறார். அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது தெரியும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உன்னை பார்த்து சிரிக்கிறான் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வயிறை காய வைத்து இருக்கிற சாப்பாடுல எல்லாத்தையும் சாப்பிட முடியக்கூடாதுன்னு நினைக்கிற நாம் இருக்கிற நேரத்தில் பாலைவனத்து வரலாறுகள் நம்மளை ஏன் அள வைக்கிறது தெரியுமா? அவங்க கல்பு மாறிச்சு. இன்றைக்குள்ள இந்த ஜமான்ல உங்க புள்ள தப்பான படம் பார்க்காம இருக்கணும்டா, தப்பான உறவு வைக்காம இருக்கணும். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் எவ்வளவோ பில்லியன் டாலர் செலவழிக்கப்படுகிறது. போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்களா என்று கேட்டா அடுத்த ஆண்டு கிராஃப் போதை கூடி இருக்கிறார். அதனால் டாக்ஸ் கூடையா? அதனால நிறைய, அதாவது லைசன்ஸ் உள்ளது வேற, சாராய சரக்கு வேற, சிகரெட்டுக்கு வேற, இது வேற, ஐஸ் இந்த போல எல்லாம் பெருகிட்டு போகுது. இதை நிப்பாட்ட முடியுமா? பில்லியன் டாலர் செலவழிக்கிறார்கள் பல நிறுவனங்கள். ஆனால் பாலைவனத்தில் இன்னமல் ஹம்ரு வல் மைஸ், இந்த ஆயத் இறங்குற நேரம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் பார்த்தேன், குடம் குடமாக கொட்டினார்கள். பாலைவன ஜஸீரத்துல் அரப், ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன். அரபுகளுக்கு எதை விட்டால் வாழ முடியாதோ அதை விட்டு ஜன்னாவை தேடிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் ப்ரூஃப். எந்த பேச்சாளருக்கும் செய்ய முடியாது, எந்த ஞானிக்கும் செய்ய முடியாது, எந்த மௌலவிக்கும் செய்ய முடியாது, எந்த அறிஞருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல். பெருமானார் ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி, அவர் நிரூபித்தார். அல்லாஹ் இந்த வேதத்தை வைத்து அவரை வழி நடத்தினான். 23 ஆண்டுகள் முடிய ஜஸீரத்துல் அரப் அவர் கையில இருந்தது, உலகம் அவர் கையில கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வேதம் நம்முடைய எல்லாத்தையும் சொல்லி தருது. எங்களுடைய கல்பு, ஒருவர் கீழே விழுந்தால் அவரை எப்படி தூக்கணும், அவருக்கு எப்படி உதவணும், அவருக்கு என்ன பண்ணணும், எல்லாமே சொல்லி தருகிறது. இந்த மாற்றம் நடக்காமல் நாம் குர்ஆன் ஓதி இருந்தால், நாம் ஓதினில் தான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய இந்த மாற்றம் நாம் இவ்வளவு காலம் ஓதி நமக்கு நடக்கவில்லை என்றால் குர்ஆனை நாம் விளங்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய அதை தொடர்ந்து படியுங்கள். அதை படிக்கிற நேரம் அல்லாஹ் அந்த இல்மை தந்து நம்மை கண்ணியப்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வரும். இதுதான் உண்மையான மாற்றமே தவிர, நாம் பள்ளிவாசலுக்கு வந்தோம், 50 ஆண்டுகள் முஸ்லிமா நிற்கிறோம் என்று எங்களால் கொஞ்சம் பொறுமையாக நடக்க முடியவில்லை என்றால், எங்களுக்கு தர்மம் கொடுக்க முடியவில்லை என்றால், அது மிக பெரும், அதாவது குர்ஆன் நம்மளை மாற்றவில்லை என்ற அர்த்தம் இல்லை. நாம் மாறவில்லை, குர்ஆனோடு ஒழுங்கான உறவை வைக்கவில்லை என்ற அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் இதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.